வெயிலில் பைக்கில் சுற்றுறது, ப்ரெக்னன்சியில் யார் யார் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ எல்லாத்தையுமே பண்ணுவோம். அண்ட் லைஃப்ல எல்லாருக்குமே ஒரே ஒரு வாட்டி கிடைக்கிற ஃபீலிங் அது. நான் செகண்ட் டைம் கூட அது அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அளவுக்கு இருக்காது. பட் எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் 3வது மாசம் தான் அதை கண்டே பிடிச்சோம். வாழ்வின் மொழி காலம் முழுதும் உன்னை ரசிப்பேன். எல்லாத்தையும் சொல்லும் போது தான் நாங்களும் அதை ரியலைஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங், இது இந்த மாதிரி விஷயம் நடக்குது, இனிமே we are going to be father and mother அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கேர்ள் தான். ஏன்னா பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பொண்ணு கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ட்டு. அம்மாவுக்கு பையன் தான் எப்பயுமே, அப்பாவுக்கு பொண்ணு தான் எப்பயுமே. யூனிவர்சல் ஃபேக்ட் தான் அது. இது ஒரு மிராக்கிள் பேபி தான். நாங்க பண்ண அக்கிரமத்துக்கும் இது ஒரு மிராக்கிள் பேபி தான் எங்களுக்கு. நல்லபடியா எங்களுக்கு பிறந்துச்சுனாலே ரொம்ப சந்தோஷம் தான். பிறந்துடும், நாங்க பண்ற அலப்பறையில பிறந்துடும். பேபி ஷவர் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்லி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் இதெல்லாம் மறந்துடுவேன் ப்ராபப்ளி. பட் இந்த பேபி ஷவர் நடந்து முடிகிற வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம் நாங்கள் 2 பேருமே. பேபி ஷவரை வந்து ரொம்ப ஒரு இதோட தான் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆமா, நடக்குமோ நடக்காதோன்ற ஸ்டேஜ் இருந்துச்சு, ஒரு அந்த தாட் கூட வந்துச்சு ஒரு டைம்ல. பட் அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு மிராக்கிள் பேபி தான். எல்லாத்தையும் தாண்டி இப்போ எங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அடுத்து இதே மாதிரியே நல்லபடியா குழந்தையும் பிறக்கணும். நெக்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல பேபியோட நம்ம மீட் பண்ணுவோம். அதாவது இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, பொம்மிஸ் நைட்டிஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு தாயாவே ஃபீல் பண்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நாங்க வைஃப் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு வச்சிருந்த பேர் தான் 3 கப்பல் இருக்கு. 3 பேர் சுப்புனி, சப்புனி, மங்குனின்னு பேரு ஒரு ஐடியால இருக்கோம். இந்த தாய்மையை நீங்க எப்படி உணர்றீங்க? எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இவென்ச்சுவலி படிச்ச பையன்றதை காட்டுங்களா? டாக்டர் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் சொல்றேன், அது ஒரு காமெடியான கதை. முதுகு வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, என்னவோ உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போய் பார்த்துட்டு அப்புறம் டாக்டரை செக் பண்ணுங்கன்னு சொல்லி செக் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. எங்களுக்கு தெரியல. ஆமா, அந்த பேபி மூமெண்ட்ஸ்லாம் வயிற்றுல இருக்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னா, அதுக்கு நானே என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு ஆமா போய் தான் எல்லாமே பேசிவிடு. சன் நெட்வொர்க், சன் நியூஸ்க்காக தினேஷ் நாளைக்கு பொண்ணோ பையனோ பார்த்தா என்ன நடக்கும் போதோ தெரியல.